சென்னை கிழக்கு தாம்பரத்தில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் வயதானவர்களை முட்டி கீழே தள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் 47வது வார்டு மதுரகவி தெரு பகுதியில் 3 நாட்களில் 15 நபர்களுக்கு மேற்பட்டவர்களை இந்த மாடு சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் முட்டி தள்ளியுள்ளது. அதாவது சென்னை கிழக்கு தாம்பரம் 47வது வார்டு மதுரகவி பகுதியில் ஜானகி என்பவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இவர் அதே பகுதியில் உள்ள வீடுகளில் வீட்டு வேலை செய்யும் வேலையும் இவர் செய்து வருகிறார். இந்த வீட்டு வேலைக்கு செல்லும் முன் இவர் அருகில் உள்ள கோயிலை தூய்மை செய்துவிட்டு அங்கிருந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் வழக்கம் போல் நேற்று அதிகாலை கோவிலை தூய்மை செய்துவிட்டு வரும்பொழுது சாலையில் நின்று கொண்டிருந்த மாடு அவர் மீது வேகமாக மோதுகிறது. அந்த சிசிடிவி காட்சிகள் தான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் அவர் கீழே விழுந்து எழ முடியாமல் கூச்சலிட்டார். இதை பார்த்த அருகில் இருந்த சோமு வீரப்பன் என்ற ஒரு முதியவர் அருகில் இருந்த ஒரு சிறிய குச்சியை எடுத்து அந்த மாட்டை துரத்த முயற்சி செய்யும் பொழுது அவரையும் பயங்கரமாக மோதி இந்த மாடு அவரை நிலை தடுமாறி கீழே விழ செய்தது. அவர் மீண்டும் மீண்டும் எழ அவரை மறுபடி முட்டி கீழே தள்ளி புரட்டி எடுத்தது. அவரை வீட்டில் இருந்த நபர்கள் பார்த்து கொண்டு உடனடியாக ஓடி வந்து அந்த மாடினை துரத்தி விட்டனர். இதில் முதலில் கீழே விழுந்த ஜானகி என்பவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. சோமி வீரப்பனுக்கு தலையிலும் காயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த பகுதியில் சார்ந்த புவனேஸ்வரி என்பவரை அதே மாடு மோதியதில் 60 வயது இருக்கும் அவருக்கு கீழே விழுந்து இந்த கால் முறிவும் ஏற்பட்டுள்ளது. இவர்கள் 3 பேரும் தற்சமயம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த கடந்த 3 நாட்களில் அந்த தெருக்களில், அதாவது அதன் அருகில் உள்ள அடுத்தடுத்த தெருக்களில் சுமார் 15 நபர்களை அந்த தெருக்களில் சுற்றித் திரியும் மாடானது மோதி காயம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். இது பலமுறை இந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுவரையில் அந்த மாநகராட்சி பகுதியிலிருந்து எந்த அரசு அதிகாரிகளோ இல்ல பணியாளர்களோ அந்த பகுதியில் வந்து ஆய்வு கூட மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். குன்றத்தூர் பகுதியில் ஏற்கனவே மாடு மோதி ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் இவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். தற்சமயம் இவர்கள் கை மற்றும் கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இந்த மாடுகளை பிடிக்கும் முயற்சியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர்.